மேம், ருக்கு மேம். வாங்க சார். அங்கிள், இது அனிதா மம்மி சேர்த்து விட்ட ஸ்கூலே இல்லையே. ஏண்டா அனிதா உனக்கு மம்மி, நான் உனக்கு அங்கிளா? மனசுல பட்டதை சொல்றேன். என்னத்த மனசுல பட்டது சொல்றியோ நீ? இந்த பாரு, ஒரு 2 நாள் இந்த வீட்டுல தங்கிரு, அதுக்கப்புறமா நீ என்ன வேணா சொல்லு, புரியுதா? டேய், இந்த வீட்டுல ருக்கு இருக்காங்களே, ரொம்ப நல்லவங்கடா, உன்னை சூப்பரா பாத்துப்பாங்க. அதனால ஒரு 2 நாள் இங்க இருந்தீனா உனக்கு நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தருவேன், புரியுதா? என்ன கேட்டாலுமா? கண்ணே, என்ன வேணும் குட்டிக்கு? சுச்சு என் செல்ல குட்டி பாக்குறது குட்டி ரஜினிகாந்த் மாதிரி இருக்கீங்க. இந்த ஐ, எனக்கு இந்த புது மம்மியை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயா, தேங்க்ஸ்மா பட்டு குட்டிமா. ஆனா ஒண்ணு கண்ணே, இந்த மம்மினா இந்த தோசையில ஜாம் தொட்டு சாப்பிடுற மாதிரி பொருத்தமே இருக்க மாட்டுது. ஆனா அம்மானு கூப்பிட்டேன்னு வச்சுக்கோயேன், இட்லிக்கும் தேங்காய் சட்னிக்கும் எவ்வளவு பொருத்தமா இருக்கும் அவ்வளவு இருக்கும் கண்ணே. ஓகேம்மா. ஐயோ, இனிமே உன் பேர் சித்தார்த் கண்ணே. ஐயோ, என் பேரு சித்தார்த் இல்ல, என் பேரு கண்டன், மணிகண்டன். அது ஹாய் மணிகண்டா. டேய், ஏன்டா சிரிக்கிற? உங்க சட்டையும் பட்டையும் பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. நீங்க ஒரு காமெடி பீஸ் தானே? டேய், முடி பயல. கண்ணே, அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. இவர்தான் ஒன்று புது அப்பா. ஐயனுக்கு 3 நாளா 3 அப்பா 3 அம்மா. கண்ணே, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் கண்ணே. ஒரு அப்பா ஒரு அம்மா கூட இல்லாத எவ்வளவு குழந்தைங்க இருக்காங்க தெரியுமா? உனக்கு 3 அப்பா 3 அம்மா இருக்காங்க. அப்பா அம்மா இல்லாட்டி அவங்க எப்படி பிறந்திருப்பாங்க? ஐயோ, புள்ள எவ்வளவு அறிவா பேசுறான். ஏண்டா, நீ ரொம்ப அறிவா பேசினா நட்டு சார் புள்ளையான்னு டவுட் வந்துரும். நீ அவர் மாதிரியே அர்த்தம் எல்லாம் பேசு, பழைய ஜோக்கெல்லாம் சொல்லி நீயே சிரிச்சுக்கோ. அப்புறம் ஜிங்கிச்சா சட்டையா போடு. அப்புறம் கடையா ஏறி இறங்கி ஒரு நாத்தம் பிடிச்சி சென்ட் வச்சிருப்பாரு, அதை வாங்கி அடிச்சுக்கோ. அட போங்க அங்கிள், எங்க அப்பாவை அங்கிள்னு சொன்னா நான் கோச்சிப்பேன். நீ பெரிய அரசியல்வாதிடா நீ. எனக்கு இவங்க 2 பேரையும் பிடிச்சிருக்கு, உங்களை பிடிக்கல. என்ன கண்ணு இப்படி சொல்லிவிட்ட? அவர் பாக்குறதுக்கு நல்ல முனிசிபாலிட்டி மாதிரி இருக்காரு, அவரை போய் பிடிக்கலன்ற? ஐயோ ருக்கு, அது முனிசிபாலிட்டில பர்சனாலிட்டி. அரசக அதேதானுங்க சார். சார், அங்கிள் வர நேரமாச்சு, பையனுக்கு டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிட்டீங்களா? சார், குழந்தைய தான் கொண்டு வர முடியும், ட்ரைனிங்லாம் கொடுக்க முடியாது, புரியுதா? அதெல்லாம் கற்பூரம் மாதிரி பத்திப்பானுங்க சார். அம்மா பேரு ருக்மணி, அப்பா பேரு நீங்களே சொல்லுங்க. அப்பா பேரு விக்கி. சார், அவ என்ன சொல்ல சொன்னா சார்? அவ என் பேரை சொல்ல மாட்டான். ஏன், உங்க பேரு அவங்களுக்கு பிடிக்காதா? அது இல்ல சார், புருஷன் பேரை சொல்லக்கூடாதுன்னு ஒரு பண்பாடு வழக்கம் சார். யோ, காலங்கத்தால இப்படி குடிச்சு வந்திருக்கேயா, கொஞ்சமாவது கவலை இருக்கா புள்ளைய காணோன்னு? அடியே, புள்ளைய காணன்ற கவலையில தான் நீ குடிச்சிட்டு வந்திருக்க. ஆமா, இப்படி குடிச்சு வந்தா புள்ள கிடைச்சிருவானா? இங்க பக்கத்துல தான் அந்த அயன் கடை வச்சிருக்கான் சார். சொன்னா சார் அந்த ஆளுட்ட, நீ ஏன் கவலைப்படுறீங்க, கண்டுபிடிச்சிடலாம். இதோ வந்துட்டா பாருங்க. சார் சார் சார், அவசரமா உங்க பொண்டாட்டி அனுப்பிச்சு வைங்க சார், ப்ளீஸ். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? முதல்ல என் பிள்ளைய அனுப்புனீங்க, இப்ப என் முன்னாடி அனுப்பிட்டுறீங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஐயோ சார், நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க. உங்க பையன் சாப்பிடாம பசியோட இருக்கான், அம்மா ஊட்டினா தான் சாப்பிடுவான்னு சொல்றான். அததான் இவர் இப்படி சொல்லிட்டார் சார். அப்படின்னா என் புள்ள கிடைச்சிட்டானா? ஐயோ முருகா. அப்துல் கலாம் சாப்பிடலையா? அம்பானி சாப்பிடலையா? பில்கேட்டு சாப்பிடலையா? அவ வேலைக்கு சாப்பிட்டானே நல்லா படிப்பான், நல்லா பெரிய ஆளா வருவான், வந்து இந்த நைனாவை காப்பாத்துவான். இங்க பாரு, அவன் ஒழுங்கா சாப்பிட்டு ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் படிக்கலன்னு வச்சுக்க, மாவன அவங்க அத்தனை பேரே போலீஸ்ல புடிச்சு ஊத்துருவேன். யோ, என்ன பேச்சு பேசுற? படிக்க வேண்டிய புள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பாம வீட்டுல வச்சு வேலை வாங்குற, உன்னை தாயா போலீஸ்ல புடிச்சு கொடுத்து நல்லா உள்ள தள்ளணும். என்ன பயமுறுத்துறியா? பயம் வந்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா? என்ன பண்ணுவோம் தெரியுமா? என்ன பண்ணுவ? என்னையா பண்ணுவேன்? மறுபடியும் குடிக்க போவேன். மா, இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. உன் பையன் அங்க பசியோட இருக்கா, நீ வந்தாதான் சாப்பிடுவான். தயவு செஞ்சு வாமா. நீ யாரு? புதுசா ஒரு கேரக்டர். ஆமா, நீ எதுக்கா பதற? அது ஒண்ணு இல்ல சார், நீங்க மணிகண்டனா இவருக்கு தத்து கொடுத்தீங்களா? நான் இவர்கிட்ட இருந்து வாடகைக்கு எடுத்து அவனை சித்தார்த்தா கிட்டேன். என்னது? என் புள்ளைய நீ வாடகைக்கு எடுத்திருக்கியா? டேய், நீ என்ன புள்ள பிடிக்கிற கும்பலா? இப்ப இவர் பாக்கெட்ல இருக்கிற 500 நோட்டு உங்க பாக்கெட்ல வரப்போகுது. நான் தர மாட்டேன். கொடுங்க சார், இல்ல 50 கோடி ரூபாய் போயிடும். அடியே, மூட்டைய குறி. நேரா நீ போற, குழந்தை சாப்பிடாம இருக்கா, அவனுக்கு போய் சோறு ஊட்டிட்டு வர்ற. போடி. காசு எடுத்துட்டு மறுபடியும் ஒயின் ஷாப் போயிடாத, நட்டுக்க கிட்டுக்க போறேன். போகும்போது சாப்பாடு எடுத்து போயிடலாம். டேய் செல்லம், அம்மா வந்துட்டியா? ஏன் இவ்வளோ லேட்டு?
தாத்தா வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு இப்போ வர? டேய் செல்லம், கருவாட்டு குழம்புடா, சாப்பிடுறியா? சாப்பிட்றேம்மா. என்னது கருவாடா? ஆமா தாத்தா, செம கெத்தா இருக்கும். துன்றியா? பையன் ஏன் இப்படி பேசுறான்னு பாக்குறீங்கல்ல? அதே இந்த அம்மா கூட பேசும்போது அப்படிதான் பேசுவான் இல்லம்மா? ஆமாங்க, மத்தபடி இவன் நான் பெத்த பிள்ளை இல்லைங்க. ஏதோ எதிர் வீட்டு அனிதா கிட்ட கொடுத்து இந்த வீட்டுக்கு வாடகைக்கு கொடுத்தேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ரொம்ப தெளிவா பேசுறமா? க்ளீன் அண்ட் கிளியர். ஸ்வச் பாரத்ல கூட இவ்ளோ க்ளீன் பண்ணிருக்க மாட்டாங்க. மாமா இந்த அம்மா இப்படிதானுங்க மாமா, லூஸ் மாதிரி ஏதாவது உளரும். பித்த உடம்புக்காரிங்க. என்னது பித்த உடம்புக்காரியா? பெத்த உடம்புக்காரியா பித்த உடம்புக்காரிங்கிற? பாத்தீங்களா எவ்வளவு சென்ஸ் ஆஃப் ஹியூமர். பித்த பெத்த எவ்வளவு ரைமிங்கா பேசுறாங்க பாருங்க. நீங்க சும்மா இருக்கீங்களா ப்ளீஸ்? ருக்கு, இருந்தாலும் நீ சித்துக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வச்சிருக்கமா? பாரு, யார் யாரோ வந்து என்னென்னவோ பேசிட்டு இருக்காங்க. யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட் சார். ருக்கு, இனிமே நீங்க தான் இவனுக்கு சாப்பாடு ஊட்டுறீங்க. எனக்கு இந்த மாதிரி தான் ஊட்டி விடணும். டேய் தப்புடா. 10 மாசம் சுமந்து பார்த்த அம்மாவை அவாய்ட் பண்ணிட்டு அதானே? நீ இப்ப வந்து அம்மாக்கு சப்போர்ட் பண்றியா? வெரி பேட். தப்புடா. சார், அவன் கரெக்டா தான் பேசுறான், நீ தான் கன்ஃபியூஸ் ஆகுற. இல்லம்மா, இப்ப கரெக்ட்டா பேசுறா, தப்பா பேசுறா கரெக்ட்மா? கரெக்ட் சார். கொஞ்ச நேரம் வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டேன் நீ? என்ன கரெக்ட்? எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. பேரன் பசியோட இருக்கான், முதல்ல அவன் வயிற்றுறப்பறதை விட்டு என்னென்னவோ பேசிட்டு இருக்கீங்க. கரெக்ட். இங்க பாருமா ருக்கு, நீ பண்றது ரொம்ப தப்பு. நெக்ஸ்ட் டைம் இதே மிஸ்டேக் நடந்துச்சு, நான் உன்னை வளர்த்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். சின்ன வயசுல உன்னை கொட்டுவனே, அந்த மாதிரி நறுக்கு நறுக்குன்னு கொட்டிடுவேன். நாஷ்டா ஊட்டு. செல்லம், சோறு தின்றியாடா? அப்புறம் மாப்ள, சொல்லுங்க அங்கிள். எனக்கு 60 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னு சொன்னேன்ல. ஆமா ஆமா. எனக்கு 60 கோடி ரூபாய் சொத்து இல்ல மாப்ள. 60 கோடி ரூபாய் இல்லையா? பதட்டப்படாதீங்க, எனக்கு 300 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. நான் பாட்டுக்கு இதை வெளியே சொல்ல போய் யாராவது பணத்தாசை பிடிச்சி வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் வெறும் 60 கோடி ரூபாய் இருக்குன்னு சொன்னேன். ஏன்னா இந்த 60 கோடி ரூபாய்க்காகலாம் யாரு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க பாருங்க. ஆமா ஆமா ஆமா. 60 கோடி ரூபான்றது இப்போ சாதாரண அமௌண்ட் தானே, அதுக்கு போய் யாரு போய் சொல்ல போறா? மாப்ள, எனக்கு 300 கோடி ரூபாய் சொத்து ஆஸ்திரேலியால மட்டும் இல்ல, இந்தியாலயும் நிறைய சொத்து இருக்கு மாப்ள. மாப்ள, இந்த வடபழனில புதுசா ஃபோரம் மால்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுல ஒரு 7-8 கடை இருக்கு. அப்புறம் இந்த வேளச்சேரியில ஃபீனிக்ஸ் மால்னு இருக்குல்ல, அதுல ஒரு 4-5 கடை இருக்கு. அப்புறம் அந்த காலத்திலேயே மவுண்ட் ரோட்ல ஸ்பென்சர் பிளாசான்னு இருந்ததுல, அதுல ஒரு 10 கடை இருக்கு. எப்படி பார்த்தாலும் வாடகை மட்டும் ஒரு 10-15 லட்சம் வருது மாப்ள. 10-15 லட்சம் ரூபாவா? ஆமா அங்கிள், நான் ஏதாவது ஒரு கடையில வான்கோழி பனியன் செடி ஷோரூம் ஓபன் பண்ணிக்கவா? என்ன மாப்பிள்ள இப்படி கேக்குறீங்க? மொத்த சொத்துமே உங்களுக்கு தான் தரப்போறேன். நீங்க போய் பிரான்ச் போடுறேன்றீங்க. மாப்பிள்ள, இந்தியா முழுக்க உங்க பிராண்டை பெருசு பண்ணுங்க. டொமஸ்டிக் மார்க்கெட்டை பெருசு பண்ணிட்டு ஃபாரின் மார்க்கெட்டுக்கு அனுப்புங்க. இல்லைன்னா ஒன்று செய்யுங்களேன், நீங்க வேற பிசினஸ், இந்த கார் டீலிங் எடுத்துட்டுமா? இந்த ஜாக்குவார் கார் ஷோரூமு, இல்லைன்னா ஆடி கார் ஷோரூமு, அந்த மாதிரி எதாவது எடுத்துட்டுமா? ஆடி மாசத்துல டிஸ்கவுண்ட் சேல்ல மிக்ஸி வாங்குறதுக்கே காசு இப்பதான் தேர்த்தி வச்சிருக்கேன். நீங்க என்னடானா விசுக்குன்னு கார் ஷோரூம் எடுத்து நடத்துங்கன்றீங்க? ஐயோ, நீங்க ரொம்ப பெரியவர் அங்கிள். சித்து, சித்துகண்ணே. மாமா ருக்கு, என்ன சித்துவையா தேடுற? ஆமாங்க மாமா, இங்க வரலீங்களா? இங்க வரலையம்மா, கீழே டிவி பார்த்துட்டு இருந்தானே. டிவி ஓடிட்டு தான் இருக்குது, ஆனா அவன ஆள காணோங்க. என்னடி சொல்ற? சித்துவை காணோமா? ஆமாங்க, சோட்டா பீன் போட சொன்னா நான் போட்டேன், போயிட்டு வரதுக்குள்ள ஆள காணோம்ங்க. ஐயோ மாப்ள, பதட்டப்படாதீங்க, பொறுமையா தேடி பாப்போம். ஐயோ அங்கிள், எப்படிங்க நான் பதட்டப்படாம இருக்க முடியா? இதுக்கு நான் பதட்டப்பட்டு தானே ஆகணும். ஐயோ ஆமாங்களேடா, சோட்டா பீன் போட்டு விட சொன்னானுங்க, போட்டானுங்க. ஹார்லிக்ஸ் வேணும்னு சொன்னானுங்க, ஆத்தி கொடுக்கணுமான்னு கேட்டானுங்க, வேணாமா அப்படியே கொடுங்கம்மான்னு சொல்லி அப்படியே ஒரு பாட்டிலும் சாப்பிட்டானுங்க. ஹாய் நட்டண்ணா. இவர் தான் என்ன கடத்தின அங்கிள்.